Welcome to Living Hope Channel. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால இந்த ஆராதனையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தருடைய கரம் இந்த ஆராதனையில் எங்கள் மத்தியில் நிறைவாய் விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவருமா நாங்கள் ஒன்று சேர்ந்து முழு உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை கனப்படுத்த, நன்றியோடு உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீ ஒருவரே எல்லாவற்றுக்கும் பாத்திரராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கோலியாத்தை முறியடிக்கக்கூடிய அந்த இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்தி உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னடப்போம். காலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். அல்லேலூயா. காலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். அல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் இயேசுவை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். சொல்லுவோமா? கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். प्रभु का धन्यवाद करूंगा, उसकी संगति में सदा रहूंगा. साथ चलूंगा मैं जय जरूर पाऊंगा, साथ चलूंगा मैं जय जरूर पाऊंगा. प्रभु का धन्यवाद करूंगा. कितना अच्छा है वो, कितना धन्य है वो, यीशु ही मेरे जीवन का साथी. कितना अच्छा है वो, कितना धन्य है वो, यीशु ही मेरे जीवन का साथी.
मेरे जरूरत को पूरा करता है वो, कोई हड्डी नहीं मुझको। मेरे जरूरत को पूरा करता है वो, कोई हड्डी नहीं मुझको। प्रभु का धन्यवाद करूंगा, उसकी संगति में सदा रहूंगा। साथ चलूंगा मैं जय जय पाऊंगा, साथ चलूंगा मैं जय जय पाऊंगा। प्रभु का धन्यवाद करूंगा। ना देंगे मुझे दुनिया कभी भी कोई सुख और शांति आराम। ना देंगे मुझे दुनिया कभी भी कोई सुख और शांति आराम। मेरे यीशु के साथ धन्य संगति में सदा मिलती खुशी मुझको। मेरे यीशु के साथ धन्य संगति में सदा मिलती खुशी मुझको। प्रभु का धन्यवाद करूंगा, उसकी संगति में सदा रहूंगा। साथ चलूंगा मैं जय जय पाऊंगा, साथ चलूंगा मैं जय जय पाऊंगा। प्रभु का धन्यवाद करूंगा। நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. சொல்லுமா, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டா மகனாக மகளாக தெரிந்து கொண்டா மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கழுவப்பட்டேன் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே, என்னாலும் சந்தோஷமே, என்னாலும் சந்தோஷமே. आराधना में है छुटकारा, आराधना में है चंगाई, आराधना में है छुटकारा, आराधना में है चंगाई। सारी प्राण आत्मा में शांति आनंद देता है, जान से भी प्यारा प्रभु। सारी प्राण आत्मा में शांति आनंद देता है, जान से भी प्यारा प्रभु। प्रार्थना करे, आराधना करे, वो अच्छा है, कितना बड़ा है। हालेलुया। प्रार्थना करे, आराधना करे, वो अच्छा है, कितना बड़ा है। छुटकारा पाए हमेशा, हमेशा छुटकारा पाए हमेशा, छुटकारा पाए हमेशा, हमेशा छुटकारा पाए हमेशा। प्रार्थना करो निरंतर, प्रार्थना करो विश्वास से,
प्रार्थना करो निरंतर, प्रार्थना करो विश्वास से। धर्मी जन की प्रार्थना, विश्वास की प्रार्थना खोलती है सारे बंधन को। धर्मी जन की प्रार्थना, विश्वास की प्रार्थना खोलती है सारे बंधन को। प्रार्थना करे आराधना करे, वो अच्छा है कितना बड़ा है। हालेलुया। प्रार्थना करे आराधना करे, वो अच्छा है कितना बड़ा है। छुटकारा पाए हमेशा, हमेशा छुटकारा पाए हमेशा, छुटकारा पाए हमेशा, हमेशा छुटकारा पाए हमेशा। சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். அல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. हालेलुया। हाँ खुदावन, जो कोई खुदावन राजा तेरे और खोज करते हैं खुदावन प्रभु, उनके लिए कोई कमी घटी नहीं होती है। यदि जवान सिंहों भी, जवान शेर भी खुदावन वो भूखे रह सकते हैं, लेकिन पिता तेरे खोज करने वालों के लिए कुछ कमी नहीं होती है खुदावन। हम तेरा लाखों धन्यवाद करते हैं राजा। महान परमेश्वर सृष्टिकर्ता तू है राजा, हम पर ख्याल रखने वाला परमेश्वर तू ही है खुदावन। हम तेरा ही धन्यवाद करते हैं, आराधना करते हैं खुदावन। हालेलुया, हालेलुया। मेरे दिल की तमन्ना है कि तुझ में डूब जाऊं मैं। मेरे दिल की तमन्ना है
तुझ में डूब जाऊं मैं, तुझे दिल में बसा लूं और ये दुनिया भूल जाऊं मैं। यीशुआ यीशुआ यीशुआ, मैं तुझ में डूब जाना चाहूं। यीशुआ 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 यीशुआ, मैं तुझ में डूब जाना चाहूं। यीशुआ मेरी रूह को छू ले, मेरा दिल बदल दे, तेरे नजदीक आने मैं तुझको छूना चाहता। मेरी रूह को छू ले, मेरा दिल बदल दे, तेरे नजदीक आने मैं तुझको छूना चाहता। मेरी सांसों में तू ही तू, मेरी आंखों में तू ही तू, मेरी सांसों में तू ही तू, मेरी आंखों में तू ही तू। यीशुआ यीशुआ यीशुआ, मैं तुझ में डूब जाना चाहूं। यीशुआ 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 यीशुआ, मैं तुझ में डूब जाना चाहूं। यीशुआ मेरी उम्मीद तुझ में, मेरा अरमान भी है, तुझे दिल से पुकारूं। मेरी फरियाद सुन ले, मेरी उम्मीद तुझ में, मेरा अरमान भी है, तुझे दिल से पुकारूं। मेरी फरियाद सुन ले, मेरी बातों में तू ही तू, मेरी आंखों में तू ही तू, मेरी बातों में तू ही तू, मेरी आंखों में तू ही तू। यीशुआ यीशुआ यीशुआ, मैं तुझ में डूब जाना चाहूं। यीशुआ 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 यीशुआ, मैं तुझ में डूब जाना चाहूं। यीशुआ मैं तुझ में डूब जाना चाहूं। यीशुआ मैं तुझ में डूब जाना चाहूं। यीशुआ। हाँ खुदावन, आपकी ओर हमें खींच ले ताकि हम आप में हम डूब जाएं। तेरे प्यार में सागर से भी गहरा, समुंदर से भी और गहरा, आसमानों से भी और ऊंचा तेरे प्यार में हम डूब सके खुदावन। हमें मदद कर राजा, तेरे प्यार बिना हमें और कुछ नहीं चाहिए खुदा। तुझ में हम डूब रहे हैं, तू ही हमारा सब में सब कुछ है खुदावन। तेरी ओर हम अपने आप को समर्पित करते हैं राजा। आदर महिमा जलाल आपको देते हैं। हमारे उद्धारकर्ता, हमारा सृजनहार एलोहिम यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं खुदावन। आमीन आमीन आमीन।
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. यहोवा भला है, उसका अनुग्रह हमेशा के लिए है. வசனத்துக்கு நேரா நாம் திருப்புவோம். वचन की ओर ध्यान दें. ஆதியாகமம் 3வது उत्पत्ति அதிகாரம் 33वां अध्याय 18வது வசனத்தை வாசிப்போம். उत्पत्ति 3 अध्याय का 18वें आयत को हम पढ़ेंगे. ஆதியாகமம் 3:18 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். 3 अध्याय का 18वीं आयत में, और वह तेरे लिए कांटे और ऊंट खटारे उगाएगी. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். पृथ्वी तेरे निमित्त श्रापित हो चुकी है. உயிரோடுக்கும் நாளெல்லாம் அதோட வர்த்தத்தை நீ புசிப்பாய். அங்க சாபம் வருகிறது. यहाँ पर ऐसा उनका श्राप आती है, जब तक तू जिंदा है तब तक तो वेदना के साथ इसका फल खाओगे. ஆதாமுடைய கீழ்ப்படியாத நிமித்தமாக வந்த சாபம் முள்ளு. आदम की आज्ञा ना मानने के चलते आया है कांटे. அதுக்கு முன்பாக வரை முள்ளு இல்ல. उससे पहले तक कांटा नहीं था. ஆனா அங்க இப்பதான் முள்ளு அங்க வளர்கிறது. लेकिन अब ही वहां पर कांटा आया है. அன்றிலிருந்து இன்றைக்கு வரையும் முள்ளை நாம் பார்க்கிறோம். उस दिन से लेकर आज तक हम कांटे को देखते हैं. மனிதர்களால விரும்பப்படாத ஒரு காரியம். मनुष्य उसको पसंद नहीं करते हैं. முள்ளு குத்துகிற ஒரு காரியம். कांटा जो है वो हमें काट देती है. முள்ளு வேதனையை கொடுக்கிறது. कांटा जो है वेदना को देती है. முள்ளு உபத்திரத்தை குறிக்கிறது. कांटा जो है उपद्रव को देती है. முள்ளு சோர்வை குறிக்கலாம். कांटा जो है निराशपन को बताती है, முள்ளு பலவீனத்தை குறிக்கிறது. या निर्बलता, முள்ளு சாபத்தை குறிக்கிறது. या श्राप. சோ முள்ளுகளால நிறைந்த இந்த இடத்துல நம்ம இப்பொழுது குடியிருக்கிறோம். यानी कांटे से भरा हुआ ऐसे स्थान में हम वास करते हैं. இந்த சாபம் தான் ஆதாமின் மூலமாய் அவருடைய சந்ததிக்கு கொடுக்கப்பட்டது. यही श्राप जो है आदम के और से उनकी पीढ़ी के लिए दिया हुआ है. பட் நான் ஒன்னு சொல்ல முடியும். लेकिन एक बात को हम कह सकते हैं, இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வந்தது நிமித்தமாக, दूसरा आदम यीशु मसीह ने आया इसके इसीलिए, அவர் எனக்காக ரத்தம் சிந்தி மரித்தது நிமித்தமாக, उन्होंने मेरे लिए अपना लहू बहाकर अपना जान दिया है इसीलिए, இந்த முள்ளு என்கிற சாபம் என் வாழ்க்கையிலிருந்து நீங்கப்பட்டு விட்டது. ये कांटा जो है, ये श्राप मेरे जीवन में से निकाल दिया गया है. இப்பொழுது आमीन. இந்த முள்ளு இந்த பூமியில இருக்கிறதா உண்டு தான். आज क्या वो कांटा इस पृथ्वी में है? ஆனால் அந்த முள்ளு என்னை நெருக்கிறதுக்காக அல்ல, लेकिन वो कांटा मुझे दबाने के लिए नहीं, என்னை கொல்லுவதற்காக அல்ல, मुझे मारने के लिए नहीं, என்னை குத்துவதற்காக मुझे அல்ல, काटने के लिए नहीं, எனக்கு வேதனை கொடுப்பதற்காக मुझे அல்ல, वेदना को देने के लिए नहीं, அதற்கு பதிலாக उसके बदले இந்த முள்ளு எனக்கு ஆசீர்வாதத்தையும் ये कांटा जो है मेरे लिए आशीष को, எனக்கு பாதுகாப்பையும் கொடுக்கிறது. मेरे लिए एक सुरक्षा को देती है. இதே முள்ளு உலகத்தாருக்கு வேதனையா இருக்கிறது. यही कांटा संसार लोगों के लिए वो एक वेदना को दे सकती है. பட் கர்த்தரை நம்பின எனக்கு लेकिन जो परमेश्वर के ऊपर विश्वास किया मेरे लिए ஆசீர்வாதமா वो இருக்கிறது. आशीष का कारण बन जाती है. உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையை நீங்க சற்று திரும்பி பார்க்கும்போது நாம் எல்லாம் முள்ளுகளாய் நிறைந்திருந்தோம். यदि आप अपने जीवन को दरअसल पीछे मुड़कर हम देखते हैं तो हम देख सकते हैं खुद हमारा जीवन ही कांटे से भरा हुआ है. ஆனா தேவ அன்பு நம்மளை தேடி வந்தது நிமித்தமாக, लेकिन परमेश्वर का प्यार हमें ढूंढ कर आया है इसीलिए, இந்த வசனம் நம்மளை தேடி வந்தது நிமித்தமாக, ये वचन हमें ढूंढ कर आया है इसीलिए, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு முள்ளையும் கர்த்தர் நீக்கி கொண்டே இருக்கிறார். हमारे जीवन की हर एक कांटा को परमेश्वर निकालते रहते हैं. ஆமென். आमीन. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்துல निर्गमन 25वीं अध्याय में கர்த்தர் மோசேட்ட ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். यहाँ पर परमेश्वर मूसा के पास कुछ मुख्य कार्य को बताते हैं. உங்கள் மத்தியில நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. मेरे लिए एक पवित्र स्थान को बना दे ताकि मैं आपके बीच में वास करूं. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படியா இருக்கிறது. निर्गमन 25वें अध्याय का 8वें आयत में लिखा है. சோ இந்த பரிசுத்த ஸ்தலத்தை எப்படி உண்டு பண்ண வேண்டும்? इस पवित्र स्थान को कैसे बनाना है? கர்த்தர் சொல்லுகிறார், यहोवा कहते हैं, இது சித்தி மரத்தினால் உண்டு பண்ணு. बबूल की लकड़ी से इस निवास स्थान को बनाना. என்ன ஒரு ஆச்சரியம்னா, कैसा एक आश्चर्य की बात है. இவ்வளவு பெரிய தேவன் வாசம் பண்ணுவதற்கு इतना महान परमेश्वर वास करने के लिए கேதுரு மரத்தை கேட்கல, वो देवदार को नहीं मांगा, சந்தன மரத்தை கேட்கல, चंदन को नहीं मांगा, விலை உயர்ந்த மரத்தை தேடி வரல, बड़ी कीमती की पेड़ों को नहीं मांगा, முள்ளுகளால நிறைந்த இந்த சித்தி மரத்தை தேடுகிறார். कांटे से भरा हुआ इस बबूल की लकड़ी को परमेश्वर ने मांगा है. முள்ளுகளாலும் யாராலையும் விரும்பப்படாத மரமா இருக்கிறது. कांटे के चलते कोई इस पेड़ के पसंद नहीं करते हैं. பக்கத்துல போய் கை வைக்க முடியாது, அந்த அளவுக்கு குத்துகிற ஒரு மரம்.
पास में जाकर आप छू नहीं सकते हैं, इतना वो कांटा से वो काट जाती है। யாரு வீட்லயும் வளர்க்க மாட்டாங்க, कोई भी अपने घर पे नहीं रखते हैं। அந்த மரம் எதற்கும் பிரயோஜனமும் இல்ல। वो नालायक भी है। எங்கயாவது காட்டுல வனாந்திரத்துல தான் இந்த மரம் தன்னை தனியா कहीं जंगलों में या वनांतर में वो अपने अकेला में होती है। பட் இந்த மரத்தை தான் கர்த்தர் தேடி வந்திருக்கிறாரு। लेकिन इसी पेड़ को ये परमेश्वर ढूंढ के आए हैं। ஆமென் आमीन। இந்த ஜனங்களை தான் கர்த்தர் தேடி வந்திருக்கிறாரு। इन लोगों को ये परमेश्वर ढूंढ कर आए हैं। எவ்வளவு நல்லவர் பாருங்களேன், कितना अच्छा परमेश्वर है। உங்களையும் என்னையும் கர்த்தர் தேடி வந்து आपको और मुझको ढूंढ कर आए हैं, நம்மை அழைத்து हमें बुलाकर வேறு பிரித்து अलग कर कर நம்முடைய முள்ள அவர் பார்க்கலங்க, हमारी कांटे को प्रभु ने नहीं देखा, எல்லாவற்றையும் அவர் நீக்கி விட்டு का सारे कांटे को प्रभु ने हटा दिया है। ஒரு பரிசுத்த ஸ்தலமாய், एक पवित्र स्थान, அவர் வாசம் பண்ணுகிற ஒரு தேவனுடைய ஆலயமாய், परमेश्वर वास करने के लिए एक परमेश्वर का मंदिर கர்த்தர் இன்னைக்கு நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார்। प्रभु आज हमें बना लिए हैं। ஹalleluya, हालेलुया। எவ்வளவு நல்ல தேவன் कितना अच्छा परमेश्वर है। ஆமென்। आमीन। சோ அந்த ஆதாமின் நிமித்தம் வந்த எல்லா முள்ளையும், आदम की ओर से जितने भी कांटे आई है वो सारे कांटे को இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்து எனக்குள்ள இருக்கிற எல்லா முள்ளையும் நீக்கி விட்டார்। दूसरा आदम प्रभु यीशु मसीह मेरे जीवन में आकर वो सारे कांटे को हटा दिया है। சோ என் வாழ்க்கையில எனக்குள்ள இருந்த எல்லா முள்ளையும் கர்த்தர் நீக்கி கொண்டே இருக்கிறார்। यानी मेरे जीवन के जितने कांटा है वो सब कुछ प्रभु ने हटा दिया है। பட் at the same time என்னை சுற்றி முள்ளுகள் உண்டு, लेकिन वह साथ ही साथ मेरी चारों तरफ कांटा है क्या है, ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன்। लेकिन मुझे डरने की जरूरत नहीं, ஏனென்றால் எசேக்கியேல் 2 அதிகாரத்துல क्योंकि एजेकियेल नबी के दूसरा अध्याय में 6 வசனத்துல 6 आयत में நீ முள்ளுகளுக்குள்ளே தங்கி இருந்தாலும் यदि तू कांटों के बीच में रहता क्यों ना हो, பயப்படாத, डरो मत, கலங்காதே। घबराना नहीं। ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையை यदि इस वचन को सुनने वाले आपके जीवन में நீங்க முள்ளுகளுக்குள் தங்கி இருக்கலாம், आपको लगता है कि आपका जीवन बिल्कुल कांटे के बीच में है, 4 பக்கமும் முள் இருக்குதுங்க, चारों तरफ कांटा है, ஏன் இந்த இடத்துல கர்த்தரை வைத்திருக்கிறார்? प्रभु मुझे क्यों यहाँ पर रखे हैं? கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहते हैं நீ பயப்படாதே, तू डरो मत, நீ கலங்காதே, तू घबराना नहीं, நானே உன் தேவன்। मैं ही तेरा परमेश्वर। முள்ளுகளுக்குள்ளே லில்லி புஷ்பம் இருக்கிறதா, यानी कांटे का बीच में ही वो लीली फूल हो जाती है। ஆமென்। आमीन। அப்ப பாருங்களேன், அந்த லில்லி புஷ்பம் முள்ளுகளுக்குள் இருந்தாலும் यदि वो जो फूल जो है कांटे के बीच में रहता क्यों ना हो, அதோடைய தன்மை வெளி உலகத்துக்கு வந்து கொண்டே தான் இருக்கிறது, उसका जो भी कार्य है वो बाहर दुनिया को दिखाती पड़ती है। அதோடைய கலர், அதோடைய வாசனை, அதோடைய அழகு வீசிக்கொண்டே தான் இருக்கிறது। उसने अपने उस फूल जो है अपने खुशबू को, अपने कार्य को, अपने रंग को दिखाती रहती है। இந்த முள்ளு ஒரு நாளும் அதோடைய வாசனையோ, அதோடைய கலரையோ, அதோடைய ஆசீர்வாதத்தோ நெருக்க முடியவில்லை என்பது தான் உண்மை। बात तो यह है, ये कांटा जो है उस फूल को कुछ भी नहीं कर सकता, यानी उसकी खुशबू को या उसके रंग को कुछ नहीं कर सकता है। அதனால தான் நான் சொல்லுவேன், इसलिए हम कहते हैं தேவனை நம்பின பிள்ளைகளுக்கு இந்த முள் எப்பொழுதுமே ஆசீர்வாதமாய் தான் இருக்கும்। जो कोई परमेश्वर के ऊपर विश्वास करते हैं उन बच्चों के लिए ये कांटा कुछ हानि नहीं वरन आशीष का कारण बन जाती है। ஆபிரகாமுடைய லைஃப்ல இந்த முள் வந்துச்சுங்க। अब्राहम के जीवन में भी ये कांटा था। ஆதியாகமம் 22 அதிகாரத்துல उत्पत्ति 22वें अध्याय में கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை அங்க கொடுக்கிறார்। वहां पर परमेश्वर अब्राहम के लिए एक परीक्षा ली। உன்னுடைய புத்திரனுடைய ஏக சோதனை நீ மோரியா மலையில கொண்டு போய் எனக்காக பலி செலுத்துன்னு சொல்றாரு। अपना एकलौता पुत्र को, तेरे प्यारे पुत्र को मेरे लिए तू मोरिया नामक पहाड़ों पर ले जाकर होम बलि चढ़ा। ஆபிரகாம் புறப்பட்டு போகிறாருங்க। अब्राहम निकल कर जा रहे थे, கிட்டத்தட்ட 3 நாள் பிரயாணப்பட்டு போயிட்டே இருக்கிறாரு। 3 दिन की यात्रा करते हुए जा रहे थे। கர்த்தர் குறித்த அந்த இடத்துக்கு போன பிறகு जहां परमेश्वर ने उनके लिए नियुक्त किया उसी जगह पर जैसे उन्होंने पहुंच गया, இப்ப அந்த மலை மேல ஏறணும்। अब उस पहाड़ के ऊपर चढ़ना है। இப்ப கீழே நிப்பாட்டிட்டார், யார? வேலைக்காரர்கள் கழுதை எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு अब उन्होंने क्या किया, अपने नौकर और गधा को नीचे ही खड़ा कर कर இப்ப ஆபிரகாம் ஈசாக்கு மட்டும் மேல ஏறி போறாங்க। अब अब्राहम और इसहाक ही ऊपर चढ़कर जा रहे थे। மேல ஏறி போகும்போது பையன் ஈசாக்கு அப்பாட்ட கேக்குறாரு, जब ऊपर
होकर जा रहे थे तो इसहाक ने अपने पिता से पूछा, அப்பா கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா பலி செலுத்த வேண்டிய அந்த விலங்கு எங்கன்னு கேக்குறாருங்க. देख पिताजी, आग और लकड़ी तो है पर होम बलि के लिए भेड़ कहाँ है? சரியான கேள்விதானே? बिल्कुल सही सवाल। ஏன்னா இப்ப நம்ம போகிற இடம் அங்கு விலங்கே கிடைக்காத ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். क्योंकि ऐसे स्थान पर हम जा रहे हैं वहां पर कोई जानवर नहीं मिलेगा। முக்கியமான ஒரு காரியம் மிஸ் ஆகுது நம்ம போகிற வேலைக்கு. यानी जिस कार्य के लिए हम जा रहे हैं उसके लिए मुख्य कार्य जो है वो भेड़ वहां पर मिस है। ஆனா ஆபிரகாம் சொல்றாரு, लेकिन अब्राहम ने कहा, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், यहोवा संभालेंगे। ஹalleluya, हालेलुया, கர்த்தர் பார்த்துக் கொள்வார்। यहोवा संभालेंगे। பிறகு ஈசா கிட்ட ஒரு கேள்வியுமே இல்லங்க. उसके बाद इसहाक के पास कोई सवाल नहीं थी। சோ ரெண்டு பேரும் மேலே ஏறி போயிட்டே अब இருக்காங்க. दोनों व्यक्ति ऊपर जा रहे थे। கர்த்தர் குறித்த இடத்துக்கு வந்த பிறகு जहां पर वो नित्य जगह पर पहुंचे, ஆபிரகாம் கட்டையெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. अब्राहम सारी लकड़ी को वहां पर रखा है, எல்லா நெருப்பு கத்தி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு. वेदी पर उन्होंने सब कुछ तैयार कर लिया है। ஈசாக்கு பார்த்துட்டே இருப்பான், इसहाक देखता रहता होगा, விலங்கே காணுமே, अब तक तो जानवर नहीं मिल रहा, भेड़ नहीं मिल रही है, ஆடே காணுமே, என்ன செய்ய போறாரு? भेड़ तो कहाँ है, क्या करेंगे पिताजी? அந்த தகப்பனுடைய உள்ள எப்படி இருக்கும் தெரியுங்களா? அந்த நேரத்துல उस वक्त में पिता का दिल कैसा होता होगा ना। ஆபிரகாம் ரெண்டு கை அப்படி நீட்டி இருப்பாரு, வா மகனேன்னு சொல்லி இருப்பாரு. अब्राहम ने अपने दोनों हाथों को इसहाक की ओर उठाया होगा, आ बेटा मेरा, உன்னதான் நான் கர்த்தருக்காக கொடுக்க போகிறேன், आपको ही मैं प्रभु के लिए बलि चढ़ाने वाला हूँ। பாருங்க அந்த பையனை ஓடி வந்திருப்பான்ல, वो बेटा भी आया होगा। எவ்வளவு அந்த சூழ்நிலை அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். इस परिस्थिति को दरअसल कल्पना कर कर देखें। அந்த பையன் அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சிருப்பான். जरूर वो दौड़कर आया होगा बेटा और अपने पिता को गले लगाया होगा। அந்த அப்பாவுடைய உள்ள எப்படி இருந்திருக்கும்? वो पिता का दिल कैसा होता होगा? பரலோகமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற இந்த காரியத்தை सारा स्वर्ग इस कार्य को देख रही है। ஆபிரகாம் என்ன பண்ண போகிறாரு? अब्राहम क्या करने वाला है? இந்த காரியத்துக்கு எப்படி கீழ்ப்படிய போகிறாரு? इस बात के लिए वो कैसा आज्ञाकारिता रहेगा? ஆபிரகாம் அந்த பையனை கட்டுறாரு அப்படியே. अब्राहम ने वैसे ही अपने बच्चे को बांधा है। பையன் அமைதியா இருக்காங்க. उन्होंने चुपचाप रहा होगा। அப்படியே அந்த இடத்துல பலிபீடத்துல படுக்க வச்சிருக்காங்க. वैसे ही वेदी पर उनको लिटा दिया। கத்தி எடுக்கிறாரு, अपने चाकू उठाया, பரலோகம் பார்த்துட்டே இருக்கு, स्वर्ग देख रही है, கடைசி நொடி வரை பார்த்துட்டே இருக்கு, अंतिम क्षण तक वो देखती रह रही है। சில சமயத்துல நம்முடைய பிள்ளைகளை कई बार हम अपने बच्चे को, டேய் பைபிள் வாசிடா, हे बाइबल पढ़ो बेटा, ஜெபம் பண்ணு, प्रार्थना कर, சர்ச்சுக்கு போ, चर्च जाना है, ஊழியம் செய்ய, सेवा करना है, இது சொல்றதுக்கே நமக்கு சில சமயத்துல ரொம்ப யோசிப்போம். इस बात को कहने के लिए ही हम बहुत बार सोच कर बताते हैं। ஆனா ஆபிரகாம் பாருங்களேன், लेकिन अब्राहम को देखिए, எந்த அளவுக்கு வந்துட்டார் பாருங்களேன். उन्होंने कहां तक पहुंच गया है? பரலோகம் பார்த்துட்டே இருக்கு, स्वर्ग देख रही है। கத்தி எடுத்து நீட்ட போறாரு. अपने चाकू उठाकर उन्होंने काटने वाला था। கர்த்தர் அங்க ஆபிரகாமோட இடைப்படுகிறார். परमेश्वर वहां अब्राहम से बातें करी। என்ன சொல்றார் பாருங்களேன். क्या कहा है? 22 அதிகாரத்துல 22वें अध्याय का 12 வசனத்துல 12वीं आयत में, உன் பிள்ளையான மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். उस लड़के पर हाथ मत बढ़ा और ना उसे कुछ कर, क्योंकि तूने जो मुझसे अपने पुत्र वरन अपने इकलौता पुत्र को भी नहीं रख छोड़ा, इससे मैं अब जान गया कि तू परमेश्वर का भय मानता है। தேவனுக்கு பயப்படுகிறதா இல்லையா என்பதை கர்த்தர் எப்படி வந்து சோதிக்கிறார் பாருங்களேன். परमेश्वर को आप भय मानते हैं नहीं करके किस तरह से परमेश्वर आकर परीक्षा करा देते हैं। 12 அதிகாரத்திலிருந்து கர்த்தர் ஆபிரகாமோட இடைப்பட்டுட்டே இருக்கிறாரு. 12वीं இங்க தான் நிரூபிச்சிட்டார் ஆபிரகாம். 12वें अध्याय से लेकर परमेश्वर से बातें करते आया था अब्राहम, लेकिन यहाँ पर 22वें अध्याय में ही अब्राहम ने श्रापित कर कर दिखा दिया वो परमेश्वर का भय मानता है। சரி இதெல்லாம் இருக்கட்டும். ये सारी बातों ठीक है। ஆபிரகாம் அப்படியே கண்களை ஏறெடுத்து பின்னாடி பார்த்தா अब्राहम अपने आंखें उठाकर देखा तो அங்க ஒரு முட்புதர் இருக்கு. वहां पर एक झाड़ी है। அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது தெரியும் உங்களுக்கு. आगे वचन में जब पढ़ते हैं तो वहां पर लिखा है, அங்கு ஒரு முள்ளுல वहां पर एक झाड़ी में कांटे की
जाड़ी में ஒரு ஆடு சிக்கிட்டு இருக்குதுங்க. एक मेढ़ा जो है फंसा हुआ है। அங்க இந்த முள்ளுல இருந்து ஏதாவது ஒரு அற்புதம் வருமான்னு நினைக்கிறீங்களா? आप सोचते हैं ना एक कांटे के बीच में से कुछ अद्भुत मेरा मिल जाएगा क्या? ஆபிரகாம் சொன்னார்ல கர்த்தர் பார்த்துக் கொள்வார். अब्राहम ने कहा परमेश्वर संभालेंगे। அந்த தேவையை கர்த்தர் பார்த்துக் கொண்டாரா उस இல்லையா? जरूरत को परमेश्वर ने संभाले कि नहीं संभाले? அதே தேவன், वही परमेश्वर நம்முடைய தேவன் हमारा प्रभु இன்னைக்கு உங்களுடைய தேவைகளை आज भी आपकी जरूरतों को முள்ளில இருந்து கூட கர்த்தர் விளைவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். आपकी जरूरतों को कांटे के बीच में से भी उत्पन्न करने के लिए वो सामर्थ्य है। இவங்க பலி செலுத்தணும் வந்துட்டாங்க. इन्होंने बलि चढ़ाने के लिए आ चुके थे। கட்ட நெருப்பு கத்தி எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டாங்க. चाकू आई आग है लकड़ी है सब कुछ है। இப்ப பின்னாடி பலி செலுத்தாம திருப்பி போனாங்கன்னா வேலைக்காரங்களாம் கேட்பாங்க என்ன போனதுல அப்படியே எடுத்து வந்துட்டீங்க என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. यदि वो बिना बलि चढ़ाए वापस जाएंगे तो वो नौकर सब पूछेंगे क्या हुआ करके। இப்ப பலி செலுத்தணும். अभी तो बलि चढ़ाना ही है। கர்த்தர் ஈசாக்கு வேணான்ட்டாரு. परमेश्वर तो इसहाक को मना कर दिया। இப்ப கர்த்தர் அங்க ஒரு காரியத்தை உருவாக்குகிறார். लेकिन वहां पर परमेश्वर ने एक बात को उत्पन्न किया। முள் புதரில இருந்து वहां पर कांटे के बीच में ஒரு से ஆடு எழும்புகிறது. एक मेढ़ा। ஹalleluya. हालेलुया। அந்த இடத்துல ஆடு போறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. वहां पर एक मेढ़ा आने की कोई संभव नहीं है। பட் கர்த்தர் எழுப்புகிறார். लेकिन यहोवा परमेश्वर ने खड़ा किया है। ஹalleluya. हालेलुया। இவர் உங்களுடைய தேவைகளை आपकी जरूरतों को भी எங்கு இருந்தும் எந்த சைடுல இருந்தும் எந்த மனிதர்கள் மூலமாகவும் கர்த்தர் எழுப்புக போதுமானவராய். कहीं से भी किसी रूप से भी किसी व्यक्ति के द्वारा भी परमेश्वर पूरा करेंगे। ஏனென்றால் நான் ஆராதிக்கிறவர் அவர் யெகோவா ஈரே. क्योंकि जिसकी हम आराधना करते हैं वो यहोवा यीरे है। கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். यहोवा की पहाड़ पर उपाय की जाएगी। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। என் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். मेरी आवश्यकताओं को यहोवा परमेश्वर पूरा करेंगे। ஒருவேளை இந்த முள்ளு மற்றவர்களுக்கு துன்பமா இருக்கலாம். यदि ये कांटा जो है औरों के लिए एक दुख के समान हो सकता இந்த है। முள்ளு மற்றவர்களுக்கு உபத்திரமா ये இருக்கலாம். कांटा औरों के लिए उपद्रव के समान हो सकता இந்த है। முள்ளு மற்றவர்களுக்கு சாபமா ये இருக்கலாம். कांटा औरों के लिए श्राप के समान हो பட் सकता है। கர்த்தரை நம்பி வந்த எனக்கு लेकिन அங்கிருந்து என்னுடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கிறதுக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். लेकिन परमेश्वर के ऊपर विश्वास कर कर आया है मेरे लिए। वहां से रहकर परमेश्वर कांटों के बीच में एक सामर्थ्य कर्म को अद्भुत को उत्पन्न करेंगे। அந்த தீமையிலிருந்து கர்த்தர் எனக்கு நன்மையை கர்த்தர் கொண்டு வரதுக்கு போதுமானவராய் उस இருக்கிறார். बुराई से एक भलाई को उत्पन्न करने के लिए मेरा प्रभु काफी है। हालेलुया। 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 ஆமென். आमीन। இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். और ये कार्य को देखेंगे யாத்திராகமம் 3 அதிகாரத்துல निर्गमन 3 अध्याय 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். पहला आयत से लेकर हम देखते हैं மோசே தன்னுடைய மாமனாகிய யெத்ரோவின் ஆடுகளை மீதியான் தேசத்துல மேய்த்து கொண்டு வருகிறார். मूसा अपने ससुर यित्रो नामक मिदान के याजक की भेड़ बकरियों को चराता था। கர்த்தர் यहोवा परमेश्वर மோசேயை மாமனாருடைய ஆடுகளை மேய்க்கிறதுக்காக அழைக்கவே இல்லை. परमेश्वर मूसा को अपने ससुर यित्रो की भेड़ बकरी चराने के लिए नहीं बुलाया। மோசேயை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய தீர்மானத்தை வைத்திருக்கிறார். मूसा के प्रति परमेश्वर बहुत बड़ी एक योजना को रखे हैं। ஆனா மோசே எல்லாவற்றையும் மறந்துவிட்டு लेकिन मूसा ने सारी बातों को भूलकर தேவ ஜனங்களையும் விட்டுவிட்டு परमेश्वर के लोगों को भी छोड़कर திருமணமாகி செட்டில் ஆகி ஒரு பிசினஸ்ல அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். शादी होकर एक सेटल होकर अपने बिजनेस को कर रहा था। இப்பொழுது கர்த்தர் இவரை சந்திக்கும்படியாய் வருகிறார். अब परमेश्वर इनसे मिलने के लिए आ रहे हैं। இரண்டாம் வசனத்துல வாசிக்கும்போது दूसरा आयत में அங்கு ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து वहां पर परमेश्वर के दूत ने அக்கினி ஜுவாலை வந்தது. एक कटीले झाड़ी के बीच आग की लो में उसको दर्शन दिया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। எங்கிருந்து? कहां से? ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து அக்கினி வார்த்தைகளுக்கு புறப்பட்டு கொண்டு வருகிறது. एक कांटे की झाड़ी के बीचों में से ही परमेश्वर का वचन निकल कर आ रही है। ஆமென். आमीन। இந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன்னு மோசே இப்ப போகிறார் பக்கத்துல. मूसा ने कहा इस कार्य को इस आश्चर्य कर्मों को मैं देखूंगा करके उन्होंने और पास गया। நாலாம் வசனத்துல இன்னும் கிட்ட போகிறாரு. चौथा आयत में उन्होंने और पास गया तो இப்ப கர்த்தர் கூப்பிடுகிறார் तब அவரை. परमेश्वर ने बुलाया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। 80வது வயசுல கர்த்தர் அவனை கூப்பிடுகிறாரு. 80 उम्र पे परमेश्वर ने मूसा को बुलाया। முதல் 40 வருஷம் எகிப்துல அரண்மனையில நல்ல சமத்தியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவர். पहला 40 सालों तक उन्होंने राजमहल में मिस्र देश में बहुत अच्छा बढ़िया जीवन जी रहा था। அடுத்த 40 வருஷம் மாமனார் வீட்ல வந்து செட்டில் ஆகி ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறது நாட்கள்ல. अगला 40 सालों में अपने ससुर की घर पर उन्होंने भेड़ बकरी चरा कर अच्छा जीवन जी रहे थे। இந்த 80வது வயதுல लेकिन अब 80 उम्र पे முச்செடியின் நடுவில் இருந்து கர்த்தர் பேசுகிறார். झाड़ियों
के बीचों में से परमेश्वर उनसे बात करी। கர்த்தர் என்ன சொல்றாரு? प्रभु ने क्या कहा? உன் கால்களுக்கு இருந்த பாதரட்சையை நீ கழற்றி போடுப்பா, तेरे पावों की जूतियां को उतार दे நீ என் பக்கத்துல வாங்குறாரு। और तू मेरे पास आओ। ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல போகிறேன்। एक मुख्य कार्य को मैं बताना चाहता हूँ। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya। हालेलुया। அவர் செருப்பு போட்டுட்டு இருக்காருங்க। उन्होंने अपने पैरों पर जूतियां पहने हुए थे। எதுக்கு செருப்பு போட்டுருக்காரு? क्यों पहनते हैं? அது வனாந்தரம், वो वनांतर है, அங்க காடு மலை கல்லுகள் நிரம்பின இடம், वो कांटे से भरा हुआ स्थान है और पत्थरों से भरा हुआ स्थान है கால் குத்தும், और पैरों से वो लग जाएगी। ஆனா கர்த்தர் சொல்றாரு நீ செருப்பு கழட்டி போடு। लेकिन प्रभु कहते हैं तो अपनी जूतियां उतार दो। எதுக்கு செருப்பு போட்டுருக்காரு? क्यों उन्होंने जूतियां पहने हुए हैं? முள்ளு குத்தாதபடி தன்னை பாதுகாக்க வேண்டும்। कांटे से अपने आप को बचाने के लिए। அந்த முள்ளு எங்க இருந்து வந்துச்சு? वो कांटा कहां से आया है? ஆதாமுடைய கீழ்ப்படியாத நிமித்தமாக வந்துச்சு। आदम की आज्ञा न मानने के चलते आया है। அதனால தான் மனுஷன் இந்த ஷூவை கண்டுபிடிச்சான்। इसीलिए मनुष्य जो है ये शू को उन्होंने बनाया, அந்த முள்ளுல இருந்து தப்பித்து கொள்ளலாம்னு। वो कांटा से बचाने के लिए। ஒருவேளை இந்த வேதனையிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த காரியத்திலிருந்து நம்ம எப்படியாவது தப்பித்து கொள்ளலாம், ஏதாவது ஒரு காரியம், ஒரு கண்டுபிடிப்பை நீங்க யூஸ் பண்ணி கொண்டிருக்கலாம்। शायद आपने किसी भी बातों को इस्तेमाल करते होंगे ताकि इस परेशानी से मैं बच जाऊं या उस प्रॉब्लम से मैं अलग हो जाऊं, ये मुझे नहीं चाहिए करके। பட் கர்த்தர் சொல்றாரு ஓ செருப்பை கழட்டி போட்டு வாங்குறாரு। लेकिन वो परमेश्वर कहते हैं तेरी जूतियां को उतार दे, ஒரு முள்ளு உன்னை கொத்தாதுப்பான்ட்டார்। एक भी कांटा तुझे काट नहीं सकती। எப்படி குத்தாதுன்னா कैसा? நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமின்ட்டார்। क्योंकि जहां तू खड़ा है वो पवित्र भूमि है। हालेलुया हालेलुया। இது கர்த்தருடைய பிரசன்னம்யா, ये परमेश्वर का उपस्थिति है, தேவ மகிமை இங்க இருக்குதுயா, परमेश्वर का महिमा यहाँ है, தேவ அக்கினி இருக்குதுயா, परमेश्वर की आग यहाँ है। இங்க எந்த முள்ளு உன்னை குத்துறதுக்கு சான்ஸே கிடையாது। यहाँ पर कोई भी कांटा आपको काटने के लिए कोई आवश्यकता नहीं है, वो नहीं काट सकती है। தேவ பிரசன்னத்துல நிற்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில உலகத்திலிருந்து வருகிற எந்த முள்ளு, சாபமான எந்த முள்ளு குத்துறதுக்கு அனுமதியே இல்லை। परमेश्वर की उपस्थिति में रहने वाले परमेश्वर की संतानों के लिए संसार की ओर से आती है, कोई भी कांटा उसे काट नहीं सकती है। ஆமென் आमीन। இவர் இது ஏதாவது மேனேஜ் பண்றதுக்கு எந்த காரியத்தை யூஸ் பண்றதுக்கு தேவையே கிடையாது। हमें उसे किसी तरह उससे बचाने के लिए हमें कोई भी ऐसी चीजों को इस्तेमाल करने के लिए कोई आवश्यकता नहीं है। அதெல்லாம் மனுஷருடைய கண்டுபிடிப்பு, वो तो मनुष्यों ने बनाया है, அதெல்லாம் டெம்பரரியான ஒரு காரியம்। वो सब बस कुछ ही समय के लिए है। பட் தேவ பிரசன்னம் ஒன்றே, लेकिन परमेश्वर का उपस्थिति ही இந்த முள்ளிலிருந்து இருந்து என்னை பாதுகாக்கும், इस कांटे से हमें बचा सकती है। ஆமென் आमीन। தேவ பிரசன்னம் ஒன்றே परमेश्वर का उपस्थिति ही நான் இழந்து போன அந்த அழைப்பை மீண்டும் புதுப்பிக்க கூடியதா இருக்கிறது। जो बुलाहट के मैंने खो चुका है उसे वापस मुझे लौटा देती है। हालेलुया 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 हालेलुया। இன்னொரு காரியத்தை பார்க்கலாமா? और एक कार्य को देखेंगे, 2 கொரிந்தியர் दूसरा कोरिन्थियों 12 அதிகாரம் 12 अध्याय। இந்த காரியத்தை சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், जब इस वचन को कहते आपको पता चलता होगा, அப்போஸ்தலனாகிய பவுல் प्रेरित पौलुस புதிய ஏற்பாட்டுல नया நிறைய வேத வசனங்களை எழுதினவர், நிருபங்களை எழுதினவர், नया नियम में कई पत्रियों को प्रेरित पौलुस ने ही लिखा है। அற்புதங்கள் அடையாளங்களை சர்வசாதாரணமாய் செய்தவர்। उन्होंने ऐसे कई ज्यादा अद्भुत कर्मों को बहुत ही साधारण रूप में उन्होंने किया है। அவர் பிரசங்கம் பண்ணுகிற இடத்துல பெரிய எழுப்புதல் உண்டானுச்சு। जहाँ वो प्रचार करते वहां पर बेदारी, எத்தனையோ மிஷனரி பிரயாணங்கள், कितने मिशनरी यात्राओं को किया है, எத்தனையோ ஊழியக்காரர்களை உருவாக்குகிறது, कितने सेवकों को उन्होंने बनाया है। எல்லாவற்றிலும் அவர் தேர்ச்சி அடைந்தவராயிருந்தார்। वो सारी बातों में बिल्कुल वो तेजी थे। விஷ பாம்பு கடத்த கூட அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறாருங்க। यदि कुछ सांप उसे काटते हैं तो वो आराम से उसे फेंक कर वो चले जाता है। அப்படிப்பட்ட மனுஷனுடைய லைஃப்ல கூட वैसे व्यक्ति के जीवन में ஒரு भी முள்ளு இருந்துச்சு, एक कांटा था, ஒரு முள்ளு இருந்துச்சு। एक कांटा था। 12 அதிகாரம் 7 வசனம் 8 வசனம் 9 வசனத்தை வாசிக்கிறோம்। दूसरा कोरिन्थियों 12 अध्याय का 7 से लेकर हम पढ़ते हैं। ஒரு முள்ளு அவரை குத்திக்கிட்டே இருக்கு। एक कांटा उसे काटती रहती 8 है। வசனத்துல அவர் போய் ஜெபம் பண்றாரு। 8वें आयत में जाकर वो प्रार्थना करते हैं। 3 முறை அவர் ஜெபம் பண்ணுகிறாரு। 3 बार उन्होंने विनती करी, இந்த முள்ளை எடுத்து போடுங்க, प्रभु इस कांटा को मुझसे दूर कर, इसे मुझसे दूर कर। ஆனா கர்த்தர் சொல்லுகிற பதில் என்னன்னா, लेकिन परमेश्वर का उत्तर क्या है? என் கிருபை உனக்கு போதும்ட்டாருங்க। मेरा अनुग्रह तेरे लिए बहुत है, பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், क्योंकि मेरी सामर्थ्य दुर्बलता में सिद्ध होती है। हालेलुया हालेलुया हालेलुया। என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும்
சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன்னு சொல்றாருங்க. इसीलिए पौलुस कहते हैं मैं अपनी निर्बलता के प्रति मैं अपने घमंड करूंगा. இந்த முள்ளோட தான் ये कांटे के द्वारा ही இந்த பவுல் ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறாரு. यहाँ पर प्रेरित पौलुस सेवा करी. இந்த முள்ளோட தான் ये कांटे के साथ ही தேவனுக்காக வைராக்கியமா நின்றாரு. परमेश्वर के लिए जलन कर उन्होंने खड़ा किया. ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில முள்ளுக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கீங்க. यदि आप अपने जीवन में कुछ कांटे आपके जीवन में से हटाने के लिए आप प्रार्थना करते हैं क्या? அது இன்னும் போகவே மாட்டேங்குதுங்க பாஸ்டர்ங்க கேக்குறீங்களா? पास्टर ये अभी तक मेरे जीवन से नहीं जा रहा அது है. போகுதோ இல்லையோ பட் உங்க மேல தேவ கிருபை இருக்குது என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. वो जाता या नहीं लेकिन आप ये जान लीजिएगा आपके ऊपर परमेश्वर का अनुग्रह बहुत है. தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். क्योंकि परमेश्वर आपसे बहुत ज्यादा प्यार करता है. எதுக்கு அந்த முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிறது? क्यों वो कांटा दिया हुआ है? உனக்குள்ள பெருமை வந்துட கூடாது. आपके अंदर घमंड ना आ जाए. உனக்குள்ள எரிச்சல் வந்துட கூடாது. आपके अंदर दूसरों के प्रति जलन ना हो உனக்குள்ள जाए. பொறாமை வந்துட கூடாது. आपके अंदर ऐसा जलने के कार्य ना आ जाए. உங்களை உயர்த்தாதபடி आप अपने आप फूल ना கர்த்தருக்கு जाए. முன்பாக தாழ்மையாய் परमेश्वर के सामने दीन होने के लिए அப்ப கர்த்தர் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு அதிகமாக விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். यानी परमेश्वर व्यक्ति के जीवन के प्रति कितना वो ख्याल रखने वाला प्रभु है. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. இவ்வளவு பெரிய பரிசுத்தவானுடைய லைஃப்லயே முள்ளு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அப்ப நம்ம லைஃபை யோசித்து பாருங்களேன். इतने बड़े पवित्र जन के जीवन में ही यदि कांटा दिया हुआ है तो हमारे जीवन को दरअसल सोचिए. எத்தனையோ வெளிப்பாடு, எத்தனையோ தரிசனம், எத்தனையோ காரியங்களை பெற்ற மனிதனுக்கு முள் இருந்துச்சா? कितने प्रकाशन को पाया, कितने अद्भुत को किया है, कितने कार्य को उन्होंने किया है, उनके लिए भी कांटा है. तो உங்க லைஃப்ல என் லைஃப்ல முள் இருந்தா கர்த்தருக்கு நன்றி. आपके मेरे जीवन में कांटा है तो हम परमेश्वर को धन्यवाद தேவ करें. கிருபை உங்க மேல அதிகமா இருக்கிறது. क्योंकि परमेश्वर का अनुग्रह बहुत है आपके ऊपर. ஆமென். आमीन. கடைசியாக ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். अंतिम एक वचन को देखेंगे. மத்தேயு 27 அதிகாரத்துல मत्ती 27वें अध्याय में 28 வசனம் 29 வசனத்தை வாசிக்கும்போது 28 और 29वीं आयत को जब हम पढ़ते हैं, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைவதற்கு முன்பாக यीशु मसीह क्रूस पर चढ़े जाने से पहले அவருடைய தலையை சுற்றி उनकी सिर पर ஒரு கிரீடம் வைக்கிறார்கள். एक मुकुट पहनाया गया. தங்கத்தினால இல்ல, सोने से नहीं, விலை உயர்ந்த முத்துகளால் அல்ல, बहुत कीमती मोतियों से नहीं, ஒரு முள்ளால செய்யப்பட்ட ஒரு கிரீடம் एक कांटा से बनाया हुआ एक मुकुट இயேசுவுடைய தலையில வைத்து यीशु मसीह के सिर पर रखा गया கோல் எடுத்து அடிக்கிறாங்க தலைந்த और सरकंटे से उसे मारा गया है. முள் அப்படியே உள்ளார அப்படியே குத்தி இருக்கும் இல்லையா? जरूर वो कांटा उनको पूरा काटती होगी. ஆல்ரெடி பல மணி நேரம் தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம அலக்களிக்கப்பட்டவராய் வேதனையோடு அவர் போய் கொடுக்கிறார். இது வேறையா? कई घंटों से उन्होंने बिना खाया, बिना कुछ पानी पिया, उन्होंने लोग उसको इतना दुख दे रहे थे, उपद्रव कर रहे थे, उसके ऊपर से ये भी हो रहा है. ராஜாக்களுடைய தலையில எவ்வளவு விலையேற பெற்ற கிரீடங்கள் இருக்கும். राजाओं के सिर पर कितनी बहुमूल्य मुकुट होती है. ஆனா இங்க இயேசு ராஜாதி ராஜா அவருடைய தலையின் மேல இருக்கிற கிரீடம் முள்ளுகளால நிரம்பின கிரீடம். लेकिन यहाँ पर राजाओं का राजा प्रभु यीशु मसीह के सिर पर कांटों से बनाया हुआ एक मुकुट रखा गया है. யார் தெரியுங்களா இவ? ये कौन है? இவர் இரண்டாவது ஆதாம். ये दूसरा आदम है. முதல் ஆதாம் செய்த பாவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக पहला आदम जो पाप किया है उसको अंत करने के लिए இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அந்த முள்ளுகளாலே கிரீடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். दूसरा आदम यीशु मसीह उस कांटों से भरा हुआ उस मुकुट को उन्होंने ग्रहण किया है. தலை என்பது கனத்தையும் மகிமையையும் குறிக்கிறதா இருக்கிறது. सिर जो है वो आदर को, महिमा को बताती है. ஆனா முதல் ஆதாம் நிமித்தமாக எனக்கு இருந்த அந்த கனம், எனக்கு இருந்த அந்த மரியாதை, எல்லா மகிமையை நாம் இழந்து விட்டோம். लेकिन पहले आदम के चलते, उसके पाप के चलते हमारे सारे आदर को, सम्मान को हमने खो चुके थे. இப்ப இரண்டாவது ஆதாம் நிமித்தமாக அவருடைய சிலுவை நிமித்தமாக மீண்டும் நான் இழந்த கனம், மரியாதை, பெருமை எல்லாவற்றையும் தேவன் எனக்கு இரட்டிப்பாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். लेकिन दूसरा आदम यीशु मसीह के द्वारा जो आदर को, सम्मान को, इज्जत को मैंने खो चुका था, उसे सारे परमेश्वर मुझे वापस लौटा दिया है. हालेलुया 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 हालेलुया. கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள உண்டாகும்படியாக प्रभु यीशु मसीह का स्वभाव मेरे अंदर भी होने पाए. இயேசு அந்த முள்முடியை எடுத்துக்கொண்டார். यीशु मसीह ने उस कांटे की मुकुट को ग्रहण किया है. சோ இந்த வசனத்தெல்லாம் நாம் தியானித்துக் கொண்டிருக்கும்போது ये सारे वचन में जो हम ये अध्ययन किया है, இந்த முள் எனக்கு சாபமாய் அல்ல, என் லைஃப்ல ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி ये கொண்டிருக்கிறார். कांटा जो है मेरे जीवन के एक श्राप के रूप में नहीं वरन एक आशीष का कारण है. ஆமென். आमीन. ஒரு உங்க லைஃப்ல முள் என்ன முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? आपके जीवन में ऐसा क्या कांटा है? ஏதாவது ஒரு முள் வேதனையோடு நீங்க அனுபவிச்சிட்டு இருக்கலாம். कोई भी कांटा आप वेदना के साथ रहते होंगे.
இந்த வசனத்தை நீங்க விசுவாசி. इस वचन को विश्वास करें. உங்க லைஃப்ல இந்த முள் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டாக அமைய போகுது. ये कांटा आपके जीवन में एक बिल्कुल एक टर्निंग पॉइंट बन जाएगी. பட் ஏனென்றால் நாம் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். क्योंकि हम दूसरा आदम यीशु मसीह के ऊपर विश्वास करते हैं. ஜெபிக்கலாமா? आइए प्रार्थना करें. நல்ல பிதாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். भला परमेश्वर धन्यवाद के दिल से तेरी आराधना करते हैं. எங்களுக்காக சிலுவையில மரணத்தை எடுத்துக்கொண்டதுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். हमारे लिए क्रूस पर अपने मृत्यु को सह लिया. धन्यवाद राजा. எங்களுடைய லைஃப்ல நீங்க அனுமதித்த ஒவ்வொரு முள்ளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. हमारे जीवन में आपने अनुमति किया है हर एक कांटा के लिए धन्यवाद करते हैं. அந்த முள் எனக்கு சாபமாய் அல்ல எனக்கு ஆசீர்வாதமாய் நீங்க வைத்திருக்கிறீங்க. वो அதுக்காக कांटा मेरे लिए श्राप नहीं वरन आशीष के रूप में आपने रखे हैं. धन्यवाद அந்த राजा. முள் எனக்கு தேவ கிருபை இன்னும் அதிகமாய் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாய் மாற்றி கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. वो कांटा मेरे लिए परमेश्वर के अनुग्रह के ऊपर ही निर्भर होने के लिए सहायता करती है. धन्यवाद प्रभु. இந்த வசனத்தை கேட்டுக்கொடுக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் குடும்பத்தையும் உம்முடைய பரிசுத்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். इस वचन को सुनने वाले हर एक व्यक्ति को परिवारों को परमेश्वर तेरे हाथों में समर्पण करते हैं. தேவ பிரசன்னத்துல நாங்க நிற்கிற எங்களை இந்த முள் எங்களை சேதப்படுத்துவது இல்லை. परमेश्वर की उपस्थिति में रहने वाले हमारे लिए ये कांटा कुछ भी हानि नहीं पहुंच सकती தேவனை है. நம்பி வந்திருக்கிற எங்களுக்கு இந்த முள்ளுகளிலிருந்தே ஒரு அற்புதத்தையும் தேவைகளையும் சந்திக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். परमेश्वर के ऊपर निर्भर रखकर आए हैं. हमारे लिए उस कांटों के बीच में से ही हमारी जरूरतों को पूरा करने के लिए धन्यवाद राजा. இப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில நீ செய்யப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ऐसे महिमा से भरे हुए कार्य को आप हमारे जीवन में करने के लिए धन्यवाद. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். सारा आदर महिमा जलाल तुझे देते இயேசு हैं. நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से हम प्रार्थना करते हैं खुदावन. आमीन. आमीन आमीन. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். यहोवा परमेश्वर आप सबको आशीषित करें. गॉड ब्लेस यू.